பயணம் சிறக்க வாழ்த்துக்கள், அவ்வளவுதான், வேற ஒன்றும் சொல்ல முடியும். அவரு ஆட்சியை கேட்டிருக்கேன், எனக்கு வரும் இல்லைன்னா அவங்க விளக்கம் சொல்லணும். அதனால அவங்க வாய் வார்த்தையை வச்சு வழக்கு தொடுப்பேன். நான் உங்ககிட்ட கேட்கிறேன், 10 லட்சம் கோடி முதலீடு கொண்டு வந்திருக்கோன்றீங்க, நீங்க வந்திருக்குன்னு நீங்க நம்புறீங்களா? 10 லட்சம் கோடி வந்திருக்கா? 9 லட்சம் கோடி கடன் இருக்கு. 10 லட்சம் கோடி வந்தா ஏன் மின் கட்டணத்தை 3 ஆண்டுகளை 3 முறை உயர்த்துறீங்க? சொல்லுங்க. மின்சாரம் மிக அத்தியாவசியம். வசதியானவனுக்கு அந்த கட்டண உயர்வு பெருசா இருக்காது. ஒரு அடித்தட்டு மக்கள், கீழே இருக்கிற மக்கள், மிக வருவாய் குறைவா இருக்கிற மக்களுக்கும் அதே கட்டணம் தான். அவன் என்ன பண்ணுவான்னு சொல்லுங்க. 100 நாள் வேலை திட்டத்துக்கு போற ஆத்தாப்பத்தாளுக்கும் அதே மின் கட்டணம் தான். அவன் என்ன பண்ணுவான்? 10 லட்சம் கோடி 31 லட்சம் பேருக்கு வேலை, நம்பும்படியா இருக்கா? 31 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துக்கோங்கிறாங்க. இது எங்கேயாவது நடந்ததுக்கான அறிகுறி இருக்கா? நீங்க சாதாரண ஒன்னையே ஒரு ரூபாய் கொடுத்துட்டு 100 ரூபாய்க்கு விளம்பரம் செய்யறீங்க. நீங்க 31 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்திருந்தா நீங்க எந்த அளவுக்கு விளம்பரம் செஞ்சு எவ்வளவு பெரிய நிகழ்ச்சிகளை வச்சு மக்களுக்கு படம் போட்டு காட்டியிருப்பீங்க. நீங்க போற போக்கில் பழைய சொல்லிட்டு போறீங்க, 10 லட்சம் கோடி முதலீடு கொண்டு வந்துட்டோம், 31 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துட்டோம். பணியாரமா மழை பெய்யுங்கிற மாதிரி இருக்குது. பணியாரமாவே பெஞ்சிரும்டா மழை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் ஒரு பொறுப்புள்ள ஒரு தலைவர், முதல்வர், ஒரு பொறுப்புள்ள தொழில்துறை அமைச்சர் பேசுற பேச்சு இல்ல. உண்மையே பேசிட்டு போங்க. யாரும் கேட்கல உங்ககிட்ட, நீங்களா சொல்லிட்டு போறீங்க.